நிக்காம ஓடு 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 நிக்காம ஓடு 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 நவுரியா நிக்காம ஓடு 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 எங்கயா ஓட சொல்ற? எங்க ஓட சொல்ற? அரூர்ல இருந்து திருச்சி பைபாஸ் வழியா பிடிச்சி பாலவாக்கம் பட்டினப்பாக்கம் ஏதாவது ஒரு பாக்கம் ஓடு. நான் ஏன் ஓடணும்? நான் வேலை இருக்கு, வேலைக்கு போறேன். தலைவர் சொல்லிட்டாரு நிக்காம ஓடு 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 ஓடுன்னு ஓடுன்னு. இவரு சொன்னாருன்னா அவர் யாயா ஓடணும், நான் யாயா ஓடணும், நீ யாயா ஓடணும்? யாரு ஓடுனாங்கன்றதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. யாரு ஓடுனா? அதான் அன்னைக்கே நம்ம சொல்லிட்டோம்ல, செப்டம்பர் மாசமே. எனக்கு மறந்து போச்சு. மறுபடியும் அப்ப அவங்களுக்கும் காமிச்சிருவோம் யார் அன்னைக்கு ஓடுனது அப்படின்னு. காமிச்சிருவோம் பாருங்க, பழைய வீடியோ தான், ஆனா நல்லா இருக்கும் பாருங்க. ஏய் கேள்விப்பட்டியா? என்னது? இந்த புசி அவர் எங்க இருக்காருன்னே தெரியலையாம்பா. ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன். ஏதோ கடல்லே ஒளிஞ்சிட்டு இருக்காராமா. கடல்லையா? கடல் எனக்கு தெரிஞ்சு கடல்ல ஒளிஞ்சிருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு மேல ஃபிளைட்ல சுத்திக்கிட்டு இருக்காராம்பா அவரு. பஸ் கூட அவர்கிட்ட காசு இருக்கான்னு தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாரு. எப்படி ஃபிளைட்ல போவாரு? அதான் மாவட்ட செயலாளர் அடிச்சாருல, தலைவரோட ஜெட்டு ஃபுல்லா டேங்க் ஃபுல் பண்ணிட்டாங்களாம். மேலே சுத்திட்டு இருக்காராம், இறங்குறதே கிடையாதான். அது எனக்கு தெரிஞ்சு எப்படியாவது எங்கேயா தப்புச்சு இங்கே வெளில போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் நேர்ல வந்தா கூட போலீஸ்க்கு அவர் தானே அடையாளம் தெரியாதான், அந்த மாதிரி மாறு வேஷத்துல சுத்திட்டு இருக்காராம். ஐயா எனக்கு தெரிஞ்சு மேக்கப் போடுற தலைவருக்கு போடுறவர் தான் போடுறாருன்னு நினைக்கிறேன். மேக்கப் இருக்கும். டைமா? டைம் 10:30. அப்புறம் சரி என்ன பண்ணாரு அவரு? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. தம்பிப்பா ஒண்ணுமே பண்ணலப்பா, அவரு தலைவரை இட்டுன்னு கூட்டுன்னு வந்தாரு போல. அது மட்டும்தான் அவர் பண்ண தப்பே. அவரு பாட்டுன்னு இட்டுன்னு கூட்டுன்னு வந்தாரு. கூட்டுன்னு போறதுக்குள்ள இப்ப போலீஸ் இவரை கூட்டுன்னு போறதுக்கு காத்து நிக்குது. அவரு விட்டுன்னு போயிட்டானுங்க எல்லாரும் அவரை. பாவம். பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு, அவரை யாராவது தேடுனீங்கன்னா இல்ல கண்ணில் பாத்தீங்கன்னா உடனே தகவல் கொடுங்க. பாக்குறதுக்கு எப்படி இருப்பாருன்ற அங்க அடையாளங்கள்லாம் நாங்க வெளியிடுறோம். தம்பி அவரை பாத்தீங்களா? சார் அவர்தான் சார் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். எங்க இருக்காருன்னே தெரியல சார். கண்டிப்பா தகவல் கொடுக்குறோம் சார். அதான் வெள்ளை சட்டை போட்டிருப்பாரு, நல்லா முழுன்னு இருப்பாரு, மீசை இருக்காது, அப்படின்னு பேசுவாரு. எந்த இடத்துல பதுங்கி இருந்தாலும் உடனே தகவல் கொடுக்கணும். அவங்க வக்கீல் மட்டுமே நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு, அவர் எங்க இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சு கொடுங்க. அவரை யாராவது பாத்தீங்கன்னா தகவல் கொடுங்க. தம்பி மயிலாமணி உங்களை நாங்க தேடவே இல்லை. நீங்க எல்லாம் இந்த லிஸ்ட்லயே இல்ல. நீங்களா என் தலைமறைவா இருந்து எங்க உயிரை வாங்குறீங்க. மூஞ்சு முன்னாடி வந்து தலைமறைவா இருக்கிறாரு இவரு. தம்பி தயவு செய்து இரிட்டேட் பண்ணாதப்பா, போப்பா. மறுபடியும் தலைமறைவு. ஐயோ இவரு வேற. தம்பி யாராவது அவரை பாத்தீங்கன்னா உடனே தகவல் கொடுங்க. ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் வீட்டுக்குள்ளதான் பதுங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. தம்பி ராஜு, உங்களையும் நாங்க தேடவே இல்லை. நீங்களாம் ஏன் பதுங்குறீங்க? இந்த மயிலாமணி வியூஸ் கம்மியா இருக்க சேனல்ல போய் உட்கார்றப்பல நீங்க வியூஸ் அதிகமா இருக்க சேனல்ல உட்காடுறீங்க. அந்த இடத்துலதான் நீங்க எங்க காணும் தேடுறாங்க. புரியுதுங்களா? அதனால உங்களை யாரும் தேடல. கட்சி துண்ட வச்சே தலைமறைவா இருக்காதீங்க. சரியா? ஆமா. அப்புறம் எக்ஸ்க்ளூசிவா ஒரு தகவல் கிடைச்சிச்சு. என்னமோ நீங்க ஏதோ அதிருப்தியில இருக்கீங்களாமா? கட்சியோட நடவடிக்கையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா? தளபதி விட்ட வீடியோலையும் பிடிக்கலையா? அசம்பாவிதம் நடந்ததுல ஒரே துக்கத்துல இருக்கீங்களா? ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஏதோ விட்டு போட்டுட்டு இருக்காராமா அப்படின்னு கேள்விப்பட்டோம். சரி, நல்ல முடிவெடுங்க. யாராவது பாத்தீங்களா? அந்த பஸ்ல யாரோ ஏறுற மாதிரி இருக்கே, அவரு மாதிரியே இருக்கு. தம்பி, தாத்தா, அங்கிள், ஒரு நிமிஷம். டிக்கெட் எடுத்துக்க, சில்லறையை கரெக்டா எடுத்து வச்சுக்க. இப்ப என்ன ஊர் போனோம்? வண்டலூரா? தம்பி கண்டக்டர், தம்பி சார் வண்டி தாம்பரம் போதா? ஆமா சார். சரி, வண்டியில யாராவது சந்தேகப்படுற மாதிரி மேல ஏறினாங்கன்னா உடனே தகவல் கொடு. சந்தேகப்படுற மாதிரியா? ஆமா சார். அந்த மாதிரி பஸ் வர மாட்டாங்க. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான ஆளு காணோம்யா. 10 நாள் ஆச்சு ஆளு தலைமறைவாயி. 3 தடிப்பட அமைச்சு தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால மாறு வயசுல யாராவது ஊருக்கு வெளில இருந்து சென்னைக்குள்ள போறாங்க அப்படின்னா உடனே கைது பண்றதுக்காக தனிப்பட இருக்கும். வண்டியில யாராவது சந்தேகப்படுற மாதிரி ஏறினாங்கன்னா உடனே சொல்லு. சரி சார், சொல்றேன். மொட்டை அடிச்சிருந்தா, வலிச்சு வாரி இருந்தா, அந்த மாதிரி இருந்தா. சரி சார், சொல்றேன் சார். வேற ஏதாவது அடையாளம் தான் சொல்லுங்க சார். ஆள் நல்லா முழுன்னு இருப்பாருயா. வெள்ளை பேண்ட், வெள்ளை வேட்டியா போட்டிருப்பாரு. சரி. குங்கும போட்டா பொட்டு மாதிரி வச்சிருப்பாரு ரவுண்டா. இட்டுன்னு வந்து கூட்டுன்னு போய் இன்னாடா அப்படின்னா பேசுவாரு. சரி. அந்த மாதிரி ஏதாவது வார்த்தை வந்துச்சுன்னா டக்குன்னு உஷாராயிடு. சரி சார். எடுத்துக்க. டிக்கெட் எடுத்துட்டியா? நீ எடுத்துட்டியாமா? டிக்கெட் எடுத்துக்க. என்ன தாம்பரம் ஒண்ணு கூட. தாம்பரமா? சில்லற
100 ரூபா தர தாமரை 16 ரூபா தான். 16 ரூபாவா? ஆமா. சரி வச்சுக்கோ, இறங்கும் போது மீதி 84 கொடு. 84? 84 சார். சார் எப்பங்க வரும் பஸ்? வந்துரும், கிட்ட வந்துருச்சுன்னு போட்டுருக்கு. ஏமா ஏமா ஒரு போன் ஒன்று பண்ணி தரட்டுமா? போன் பண்ணி தரேன், உடனே குத்துருவேன். நம்பர் சொல்லுங்க, நானே அடிச்சு தரேன். அது கொடுக்கும், குடுமா நான் பண்ணி தரேன். சரி இந்தாங்க, பேசிட்டு கொடுங்க. பாத்துக்கிட்டே இரு. எங்கேயும் ஓடிட மாட்டோமா. ம். நீங்க அந்த ஐயா அந்த கட்சி பேர் சொல்லுங்க, அவங்களே நம்பர் கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கணும்ல. நீ திரும்பி நில்லுங்க, பேசி தரேன். ஹலோ டேய். ஹலோ யாரு? டேய் நான் தான்டா புஜி பேசுறேன். தலைவரு சொல்லுங்க தலைவரு, எங்க இருக்கீங்க? நான் எங்க இருக்கிறேன்னு சொன்னா நீ என்னையே காட்டி கூப்ப. நீனு சொல்லாதீங்க, சேலம் பக்கம் போயிடாதீங்க. ஏன்டா? ஸ்பெஷல் டீமே அங்கதான் இருக்குது. அப்படியா? ஆமா. சரி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி 10 நாள் ஆகுதுடா. சரி சரி தலைவரு. தலைவரு பாண்டிச்சேரி பக்கம் முக்கியமா போயிடாதீங்க, எல்லாருமே மப்டியில இருக்காங்களா. ஏய் கவலையப்படாதடா, நம்ம அந்த சைடே தலை வச்சு படுக்க மாட்டோம். நானே போனா கூட என்ன கண்டே பிடிக்க முடியாது, அப்படி கீரை நானு. சரி 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 தலைவரு. தலைவரு கவலையப்படாதீங்க, ஈவினிங்க பெயில் வந்துரும். ஆமா, நம்ம அட்வொகேட் பேசுறத கேட்டு ஆப்போனன்ட் எல்லாம் பயந்து போயிட்டானுங்க. அப்படியா? ஆமா நானும் பார்த்தேன்டா, அத நல்லா கிளி கிளின்னு கீச்சுக்கிறீங்க. என் மூஞ்சிய பாரு, ஒரு வெயில் வாங்க துப்பி இல்ல, என்ன ஓட விட்டுருக்கிறீங்க. சரியா அந்த ஆதவ் டெல்லி போச்சே, ஏதாவது மேட்ரு வீட்டுல கச்சுதா? எதுவுமே இல்லையே தலைவரே, தெரியலையே தலைவரே. எதுக்குதான் டெல்லிக்கு போய் மாண்டிக்கிட்டு? இந்த ராஜ்மோகன் ஏதாவது பேசுதா? தெரியலையே. இந்த நிர்மலு அவரும் தெரியல தலைவரே. மணி யாரு என்ன பண்றாங்கன்னே தெரியல தலைவரே. யார் எந்த திசையில ஓடிக்கணுங்கிறான்னு தெரியல. எல்லா ஆளுக்கு ஒரு திசையில ஓடிக்கிறானுங்க. ஆமா, நான் பாட்டுக்கு சேவனையேடு வந்து என்ன கூட்டின்னு வந்து அரிசியில விட்டு சாவடிக்கிறானுங்க. சரி என்ன உங்களுதான் போன் யூஸ் பண்ண கூடாது சொல்லிக்கிறாங்களே, நீங்க ஏன் போன் யூஸ் பண்றீங்க? என்னடா பண்றது, 10 போனை வச்சுக்கணும் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் மாட்டிக்கின்னு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு ஒரு அடைக்கலையும் தரமாட்டானுங்க ஊர்ல இருக்கிறவனுங்க. நான் பாத்துக்கிறேன், பக்கத்துல இருக்குதான் போன் வாங்கி பேசுறேன். இந்த நம்பர் திரும்ப கூப்பிடாத. வச்சிருந்தே கொடுங்க கொடுங்க. எவ்வளவு நேரம்? ஏய் இங்க பேரு இந்த டிவிக்கு கேஸ் போட்டிருக்காங்க போல. எனக்கு தெரிஞ்சு கேஸ் போடணும். என்னங்க எங்க பார்த்தாலும் இதே செய்தியா காது கேட்டிட்டு புடிச்சு போதுங்க போங்க. இதெல்லாம் கேஸ் போடணுங்க. அப்படிங்கிறீங்க? ஆமா, அன்னைக்கு அவ்வளவு பெரிய இது நடந்திருக்கு. 40க்கு மேல இறந்து போயிருக்காங்க. என்ன பண்ணிருக்கணும்? இந்த ஆளுங்கச்ச குறை சொல்றாங்கல்ல, எல்லாரும் குறை சொல்ற நீ அங்க போய் நின்று இருக்கணும்ல. ஒரு பையன் நிக்கலங்க. ஏப்பா என்னப்பா நீ, அவங்களுக்கும் வீட்டுக்கு போகணும்ல, வீட்டுக்கு போனோம் 10 மணி ஆயிடுச்சு. அவங்க பொண்டாட்டி புள்ளிங்க நிப்பாங்க, அதனால அவனுக்கு போயிருப்பானுங்க. இல்ல வேற ஏதாவது பிரச்சனையாக்கி இருக்கோம். அசம்பாவிதம் நடந்திருக்கு. வீட்டுக்கு போகணும், கட்சி ஆபீஸ கூட்டிட்டு ஓடிடுறாங்க. இது மட்டும் இல்லங்க, அந்த நீதிமன்றத்துல மக்கள் கிட்ட ஒரு டைம்ல நாங்க வந்து பேசுவோம்னு இங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு நீதிமன்றத்துல போய் இந்த டைமிங்க மாத்தி சொல்லிருக்காங்க வாதாடும் போது. இது என்னங்க இது? மனுஷனா இருந்தாலும் புசி மனுஷனா அவரு. ஏன் எங்க நீதிமன்றத்துல கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு. இவர் என்ன சொல்லியிருக்காரு? ஏங்க எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. பாவம் பாப்புஜி, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் காலைல அவர் பாட்டுக்கு செவனேன்னு போய்க்கிறார். அந்த மாவட்ட செயலாளர் தான் கோத்து விட்டுங்கிறான். அவர் பாவம், அவர் பச்சை மண்ணு. அவரு தெரியும் கூட நிக்கணும்லங்க. இவர் சொன்னதான் ஞாபகம் வருது. அங்க போயிட்டு இங்க சதி சதின்றாங்கல்ல, அங்க போயிட்டு இது வந்து விபத்து, எதிர்பாராத நடந்த விபத்து அப்படின்னு அங்க மாத்தி விடுறாங்க. என்னங்க அது? அந்த மாவட்ட செயலாளர் அவர் ஒய்ஃப் வந்து அன்னைக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, குஷி எங்க அப்பா மாதிரி, எங்க அப்பா அப்படி சொல்லி பேசுது. அந்த ஆளே கழட்டி விட்டாரு. இந்த காலத்துல உறவுலாம் இருக்குமா? தேவைக்கேற்ப கழட்டி விட வேண்டியதான். பாவம், அவருக்கு என்ன கஷ்டமோ, அவருக்கு என்ன பிரச்சனையோ பாவம். இப்ப அவரு எங்க இருக்கிறாரோ, அவரு ஓடினே இருக்கிறாரு பாவம். இவரெல்லாம் மதிச்சு ஒரு கட்சி பொது செயலாளரா வச்சிருக்காங்க, கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்க வேணாம்? என்ன மனுஷன் அவரு? என்னமா நீ பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாரு சொல்ற? அவருக்கு பாவம் தெரியுமா? அவர் எங்க இருக்கிறாரு? அவர் சாப்பிட்டாரா நீங்க கேட்டீங்களா? அவர் தூங்குனாரா கேட்டீங்களா? அவர் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் துவச்சு போட்டாரா கேட்டீங்களா? நீங்க அவரை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க வெள்ள எல்லாம் பேசுறீங்க. மக்களை பத்தி யோசிச்சாங்க. அவங்க மக்களை பத்தி யோசிக்கல, ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க வண்டிக்கு. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அந்த வண்டிக்கு ஆயுத பூஜை தேவையாப்பா? ஆயுத பூஜை தேவையாது. அது டிரைவர் இதை ஆசைப்பட்டுக்கிறான் போல. கொடி அரக்கம்பத்துல பறக்க விட்டு துக்கம் அனுசரிக்கலாம்ல. கயிறு சிக்கிக்கிச்சுமா ஏறும் போதே, இல்ல நம்ம புது கயிறு வாங்க சொல்லிக்கிறோம். அந்த தியேட்டர் வாசல்ல அந்த ஒருத்தர் இருந்தாரு, அந்த யூடியூபர் அடிச்சாரு. அவர் வந்து ஒரு இதுல பேட்டி கொடுக்கறாரு. வந்து எனக்கு ஏதாவது எங்க அண்ணா வந்து நிப்பாரு, அண்ணா வந்து நிப்பாரு அப்படின்ட்டு. மறுநாள் அவரை தூக்கிட்டாங்க. எனக்கு அவருக்கு சம்மதமே இல்லைன்ட்டாங்க.
மாவட்ட செயலாளர் கட்டி விட்டாங்க, இந்த பக்கம் பக்கத்துல தொண்டரை கட்டி ஏப்பா, விட்டாங்க. என்னப்பா நீ ஊர்ல போற வரவெல்லாம் நான் கட்சிகள் இருக்கிறான்றானா உனெல்லாம் போய் நிக்க முடியுமாப்பா? அவனுங்க பாவம், நாங்க அதுக்குதான் அவனுக்கு ஒரு பேர் வச்சு விச்சுவல் வாரியர்ஸ்னு வதந்தியை பரப்ப விட்டுருக்குறோம். அவனை காப்பாத்திக்கணும். அவன் இஷ்டத்துக்கு போனா அப்படின்னா பாவம் கட்சி என்ன பண்ணும்? ஒரு வழக்கு தானே, அங்கங்க அரசியல்வாதி எல்லாம் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழக்கு தானே, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன தலைமறைவா இருந்து இப்படி பாவமா அவரு முத காக்கி சட்டையை தேடுற பார்த்தோன்னே ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? பாவம் அவரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து கேஸ தள்ளுபடி பண்ணிருக்காங்க. திங்கட்கிழமை திருப்பியும் வருது, அன்னைக்கு வந்து போட்டுருவாங்க, தூக்கிறாங்க. அன்னைக்கு குசியானது மட்டும் இல்ல, யாதவர்ஜுனாவையும் தூக்க சொல்லிருக்காங்களாமே. ஏன் விஜய் அவரையும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க, ஏன் வழக்கு பதிவு போடலன்னு கேட்டிருக்காங்களாமே. போச்சு, கூண்டோட தூக்கிடுவாங்க. தூக்கல் தான் வாங்க, கூண்டோட தூக்கிடுவாங்க. ஆமா கண்டிப்பா குஷியை தூக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அவர்தான். ஆமா அவர்தான். அவருக்கு மட்டும் தப்பிக்கதா வலிக்குதா? யாரு எப்படி தப்பிக்க முடியும்? மாத்தி பசங்க எங்க தப்பிக்கிறது? அவர் பாவமா அப்படி காந்தி ஜெயந்திக்கெல்லாம் பொது விடுதலை பண்ணுவாங்களே, அப்படி விட மாட்டாங்களா? சில பேர்லாம் பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும்ல, அந்த மாதிரி நல்லா பார்த்தாலே அரசு பண்ணணும் தோணும். அந்த மாதிரி கண்டிப்பா தூக்கிடுவாங்க. என்னைய பார்த்தா அடையாளம் தெரியுதா? இல்ல இல்ல பார்த்தா தெரியல, ஆனா இவங்க பேசுனத பார்த்தா ரொம்ப முட்டு கொடுக்குற மாதிரியே இருக்கு. 84 பஸ் வந்துச்சு பாரு. யாரு வந்துருச்சா? வந்துருச்சுங்க. 84 ஓடிட்டாரு. என்ன இப்படி ஓட விட்டானுவா? அவரை இட்டுன்னு போனதுக்காடா 8 வழக்கு போட்டுக்கிறீங்க. நாசமா போனவனுங்க எப்படி ஓட விட்டுக்கிறானுங்களே. ஓடியாரா நம்ம ஓடுவேன். நிர்மல, யார் பாடி? நான் தான் பங்க பாரு. நான் தான் சொல்லுண்ணே. இந்த பக்கம் என்னப்பா நீ ஓட விட்டாங்களே உன்னியா? ஆமாண்ணா, ஜட்ஜு விட்டாண்டவெல்லாம் போன அடுத்த நாள்ல இருந்து ஜூட்டு விட்டிய. இப்ப எங்க ஓடி நிக்கிற? எங்கயோ ஓடிட்டு இருக்க, எங்க ஓடுறதுன்னு தெரியாம திசை தெரியாம ஓடிட்டு இருக்கேனா? என்னப்பா டெல்லி வரைக்கும் பவர் இருக்குது. 3 கட்சி தாவிட்ட, இன்னொரு கட்சி போனாலும் உன்னை கூப்பிட்டுப்பாங்க. அதனால என்ன கூப்பிட்டுப்பாங்களா? அதையே நீ சேர்த்துக்கிறியா? என்ன காப்பாத்துறதுக்கு ஆளு இல்ல, நீ போன நீ வர. இயல்பு நிலை திரும்பட்டும்டா, நானும் இயல்பு நிலை ஆகுறேன். ஓடியாடுறான். தம்பி, அண்ணா மேல எவ்வளவு மரியாதை வச்சுக்கிற. நீ மட்டும் போகும்போது எப்படிவா 10-15 வக்கீல கூட்டிட்டு போற? இதெல்லாம் எனக்கே தெரியாது, இவ்வளவு பேர் நம்மள இருக்கிறானுவா. அது அப்படிதான். அதை நீ சேர்த்துக்கிறியா? சேர்த்துக்கோங்க. நீங்க 10 வரானுங்களே. அறிவன் என்ன கண்டுபிடிச்சா? கண்டுபிடிச்சியா? நாளைக்கு ஜெயில போட்டோம். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. என்னையவே காப்பாத்திக்க முடியல. போடா நீ எங்கேயாவது போ. போடாவா தலைவரே? உங்க கட்சிக்காரங்க உள்ள போறான். பொண்டாட்டிலாம் உங்களுக்கு ஆதரவா பேசிச்சு தலைவரே. அப்பா இருந்துச்சு தலைவரே, எப்படியாவது காப்பாத்துங்க தலைவரே. நானா பேச சொன்னேன்? போன மாநாட்டுல கூட தான் ஒரு பொம்பளை வந்துச்சு. என் புருஷனோட எனக்கு தளபதி தான் பிடிக்கும் இருந்துச்சு. இப்ப எங்கன்னே தெரியல. போ, மாவட்ட செயலாளர்லாம் இந்த பலி கொடுக்க வேண்டிய ஆளுங்க தான். போ, உனக்கு வந்து செலவு வைக்கிறோம். போ. செலவு வைக்கிறீங்களா? ஆமா போ. போடா, என்னைய காப்பாத்தியே ஊரூரா ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆந்திராவை தாண்டிட்டேன்டா இந்நேரம். ஐயோ, யாரா அது? தம்பி லைலா காலேஜ் மணி, உன்னெல்லாம் ஒரு பையன் தெரியலடா. நீ ஏன்டா தலைமுறைக்கிற? தலைவர் ஆகுறதுலயும் தலைமறைவா இருந்தே தலைவர் ஆகுறதுக்காக அடி போடுறாங்க. ஐயோ தற்கூரி. புரிஞ்சு போச்சியா? அதாவது யாருமே தேடல, ஆனாலும் ஓடு 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 ஓடு. இந்த சிங்கம் படத்துல மொட்டை ராஜேந்திரன் இருப்பாரு பத்தியா? ஆமா, தேடுறது கூட பொட்டாக்கல்ல பொட்டா சாப்பிட்டு அந்த மாதிரி. அப்படியா? டேக் பொசிஷன், ஷூட் அப்படின்னு உடனே டக்குன்னு அந்த மாதிரி நம்மளை தேடுற கூட தெரியாம அவர் அந்த ஆளு தேடிட்டு நம்ம சுத்தினாரு. இதுல அந்த காம்பேரிங் பண்ணவர்லாம் அன்னைக்கு தலைமறைவா இருந்தாப்புல. காம்பேரிங் பண்ணவர் உன்னோட கட்டையா ஒருத்தன் சுத்திட்டு இருந்தாரு. லயோலா காலேஜ் பக்கமா இருப்பாரு. அவரெல்லாம் தேடவே இல்லை. அவரு ஒரு தலைமறைவா இருந்து சுத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப வந்து ஒரு ஆள் ஓடல, மொத்த கட்சியுமே ஓடுச்சு. மொத்த கட்சியும் ஓடுச்சு. ஒருத்தர் டெல்லி, இன்னொருத்தர் கோர்ட்டு நீதிமன்றம், இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள பதுங்கி அப்படின்னு பார்த்தோம். அதனால சரி, வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் யார் ஓடி இருப்பான்ட்டு. நீ அந்த பக்கம் ஓடு, அந்த பக்கம் ஓட.